சிறுபான்மை மக்கள் பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும் அக்கறையோடு பேசும் விடியா விளம்பர அரசு ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன செய்துள்ளது என கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. அதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இறைவன் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் ஆன்மீக காரியங்களை தலைமையேற்றி நடத்துவதற்கு ஒரு சாமானியரை தான் நியமித்தார் என்றும், தற்போது விடியா திமுகவில் நடைபெறுவது போல் வாரிசு முறையில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் என இயேசுபிரான் கட்டளையிடவில்லை எனவும் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தங்களுடைய செயல்பாடுகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடைபெற்றிருக்கின்றேன். இந்த இருவரும் தலைவர்களும் எங்களை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அமைச்சர்களை ஆக்கியிருக்கிறார்கள். கட்சியில் உயர் பொறுப்புகளை வழங்கியுள்ளார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் தனது ஆன்மீக காரியங்களை தலைமையேற்று நடத்துவதற்கு பேதுரு என்கின்ற ஒரு சாமானிய சிறைத்தான் தலைமை பொறுப்பிற்கு நியமித்தார். இன்றைக்கு நாம் பார்ப்பதை போல் வாரிசு முறையில் தன் குடும்பத்தினர் எவரையும் தலைமை பொறுப்பேற்று நடத்துமாறு அவர் கட்டளையிடவில்லை. கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த விடியா ஆட்சியில் எந்த பயனும் அடையவில்லை என்றும், தேர்தல் நேரத்தில் மட்டும் அக்கறையோடு பேசுவார்கள் என்றும், விடியா விளம்பர அரசு ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன செய்துள்ளது எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். கிறிஸ்துவர்கள் புனித பயணம் மேற்கொள்வதற்கான அரசு நிதியுதவி அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் விடியா அரசு இஸ்ரேல் புனித பயணத்திற்கு ஒரு கிறிஸ்துவரை கூட இதுவரை அனுப்பவில்லை எனவும் விமர்சித்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்துவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்துவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுகள் வழங்குவதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதியை 5 கோடியாக உயர்த்தி வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இஸ்ரேல் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு ரூபாய் 28,000 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கம் தான். பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 31 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை ஒருவரை கூட இந்த விடியா திமுக அரசு இஸ்ரேல் புனித பயணத்திற்கு அனுப்பவில்லை என்பதுதான் ஏமாற்றம். ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்தார். ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 31/1/2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலம் கருதி சிறுபான்மையினர் ஆணையம் அமைப்பு நீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அரசாணை பிறப்பித்து அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவ திருச்சபையை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்படுவதுடன் கிறிஸ்துவர்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக திகழும் என கழக பொதுச் செயலாளர் உறுதிபட தெரிவித்தார். கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக
ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இப்பாச பிணைப்பை எக்காலத்திலும் பிரிக்க இயலாது. இனி வருங்காலத்தில் இப்பாசமும் நேசமும் வலுப்பெறும். சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதையும் நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுவதுடன் கிறிஸ்தவர்களின் ஜெருசலம் புனித பயணமும் புத்துயிர் பெறும் என்றும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஜெருசல புனித பயணம் செல்லும் திட்டம் புத்துயிர் பெறும். புனித பயணம் செல்லும் யாத்திரைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைதியுடன் இதற்கு தீர்வான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். புயலால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்பு மிக்ஜாம் புயல் சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை உலுக்கியது. இப்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த கனமழையால் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதியில் மழை சூழ்ந்து மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் இயல்புநிலைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.